ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, தாளிப்பதற்கு எண்ணெய், அப்புறம் மாவு, இட்லி மாவு, கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி மாவை தோசை மாவு போட்டதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாம், மாவில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழி பணியாரம் சட்டி இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். குழி பணியாரம் சின்னதாக ஊற்றி சூப்பராக வெந்துச்சு, திரி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழி பணியாரம் ரெடி. குழி பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.